2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நடிகர் விஜய் தனது அரசியல் நுழைவுக்கான உத்திகளை வகுக்க தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோரை சந்தித்துள்ளார். பல்வேறு கட்சிகளுக்கு வெற்றியை பெற்றுத்தந்த பிரசாந்த் கிஷோரின் அனுபவம் விஜயின் அரசியல் பயணத்திற்கு புதிய பரிமாணத்தை சேர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவுடனான கூட்டணி வாய்ப்புகள் குறித்தும் இச்சந்திப்பில் ஆலோசனை நடந்ததாக தெரிகிறது. கடந்த 4 ஆண்டுகளில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மீதான மக்களின் நம்பிக்கை முற்றிலுமாக சரிந்துவிட்டதாக பிரசாந்த் கிஷோர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2024 மக்களவை தேர்தல் முடிவுகளே இதற்கு சாட்சியாக உள்ளதாகவும், திமுகவுக்கு மாற்றாக மக்கள் பாஜகவை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 18% வாக்குகள் குவிந்துள்ளதே இதற்கு ஆதாரம் என்று தெரிவித்துள்ளார். திமுகவை எதிர்கொள்ள திட்டவட்டமான வழிமுறைகளை தேடி வந்த விஜய்க்கு இந்த சந்திப்பில் பிரசாந்த் கிஷோர் எதிர்பாராத ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளதாக நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் தளத்தில் உள்ள செல்வாக்கு குறித்து விஜய் கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்துள்ளார். 2021 தேர்தல் சூழல் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கும் என்று கணித்துள்ளார். அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு தமிழக மக்களின் மனநிலையில் இந்துத்துவா சிந்தனைகள் வளர்ந்து வருவதாகவும், எந்நேரமும் மக்கள் அந்த திசையில் சாய வாய்ப்புள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திமுக போன்ற கட்சிகளுக்கு அண்ணாமலையின் அரசியல் நாரேட்டிவ்கள் பெரும் சவாலாக இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரசாந்த் கிஷோர், ஒரே நேரத்தில் திமுகவையும் அண்ணாமலையையும் எதிர்கொள்வது என்பது கடினமான சவால் என்று விஜயிடம் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டமன்ற தேர்தலுக்கு 10 மாதங்களே உள்ள நிலையில் இப்படி வீட்டுக்குள் இருந்தபடியே அரசியல் செய்வது எந்த காலத்திலும் வேலைக்கு ஆகாது என எச்சரித்ததாகவும் தெரிகிறது. வரும் ஒரு ஆர்ப்பாட்டம், போராட்டம், பத்திரிகையாளர் சந்திப்பு என இருந்தால்தான் மக்களிடம் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வரும். அதை செய்யாமல் குழப்பத்திலேயே இருப்பது தொண்டர்கள் மத்தியிலேயே விரக்தியை கொண்டு வந்துவிடும் எனவும் ஆலோசனை கூறியுள்ளாராம். இந்நிலையில் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து பாஜக தலைமையின் கவனமும் திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 2026 தேர்தலுக்கு பிறகு விஜயின் அரசியல் எதிர்காலம் குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டிய சூழல் உருவாகியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த சந்திப்பானது தமிழக அரசியலில் புதிய சமன்பாடுகளை உருவாக்கியுள்ளதோடு வரும் 2026 தேர்தல் முக்கோண போட்டியாக மாறக்கூடும் என்ற ஊகங்களையும் எழுப்பியுள்ளது.